குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இட்லிக்கு எப்படி மாவு அரைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஊற வைக்கிறத மட்டும் காமிக்கிறேன். இன்னொன்று அடுத்த வீடியோவில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும், பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகும். குண்டரிசி 5 டம்ளர் ஊற வச்சுக்கோங்க. 5 ஹவர்ஸ் இல்லை 6 ஹவர்ஸ் ஊறினா போதும். ஊற வச்சுட்டு தனியாக வெள்ளை உளுந்தை நான் யூஸ் பண்ணுவேன். அந்த வெள்ளை உளுந்து 1 டம்ளர் 5:1 அது தனியாக ஊற வைக்கணும். அந்த உளுந்துலேயே வெந்தயத்தையும் போட்டுருங்க. ஓகேவா, ஒன்றாவே போட்டு ஊற வச்சுருங்க. உளுந்துக்கு 2 ஹவர்ஸ் இருந்தால் ஊற வச்சா போதும். உளுந்தை ஃபஸ்ட்டு அரைக்கணும். கிரைண்டர் கழுவிட்டு உளுந்தை அரைச்சிட்டு அள்ளினதுக்கப்புறம் அரிசி அரைக்கணும். ஓகேங்களா, தண்ணி தெளித்து அரைக்கணும் உளுந்து மட்டும். சரிங்களா, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அரிசி கெட்டியாகவே அரைக்கணும். உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி ஊற்றலாம். இதே தோசை ஊற்றணும்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு ஊற்றினா சூப்பராக இருக்கும்.